My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. நீட் யூஜி எக்ஸாமினேஷன் முடிச்சதுக்கப்புறம் மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த மெடிக்கல் கவுன்சிலிங்கில் மாணவர்களுக்கு ஏகப்பட்ட கேள்விகள் சந்தேகங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அதெல்லாம் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில், நம்மளுடைய வாட்ஸ்அப் கால்ஸில், வாட்ஸ்அப் மெசேஜஸில் நிறைய பேர் நமக்கு சில கேள்விகளை கேட்டு அனுப்புகிறாங்க. அதில் ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னா, சார் என்கிட்ட ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான ஸ்கோர் வந்திருக்கு, எனக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கிற மாதிரி இருக்குது, நான் ஆல் இண்டியா கோட்டாலையும் பார்ட்டிசிபேட் பண்ணலாமா, தமிழ்நாடுலையும் பார்ட்டிசிபேட் பண்ணலாமா அப்படிங்கிற கேள்வி நிறைய மாணவர்களுக்கு இருக்குது, நிறைய பெற்றோர்களுக்கும் இருக்குது. இன்னும் ஒருபடி உங்களுக்கு புரிகிறபடி சொல்கிறேன். ஒரு மாணவர் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங், தமிழ்நாடு கவுன்சிலிங் ரெண்டுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா? அப்படி பார்ட்டிசிபேட் பண்ண முடியும்னா, ரெண்டு இடத்துலையும் சீட் அலாட் ஆச்சு அப்படின்னா, அந்த ரெண்டில் ஏதாவது ஒரு இடத்துல சேர்றதுக்கு டிசிஷன் எடுக்கிறதுக்கு டைம் கேப் கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வியும் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் இதற்குரிய பதில் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கூடவே நம்மளுடைய நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்கு இல்லைங்களா, அதையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உடனே உங்களுக்கு வந்து சேரும். மெடிக்கல் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான கவுன்சிலிங் அப்படிங்கிறது இருக்குது. ஒன்று ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங். இது இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரிகள், எல்லா மாநிலங்களினுடைய அரசு மருத்துவக் கல்லூரிகளும், எல்லா மாநிலங்களில் இருக்கக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டிஸும், எல்லா மாநிலங்கள்லையும் அதாவது யூனியன் டெரிட்டரிஸ்லையும் இருக்கக்கூடிய எய்ம்ஸ், ஜிப்மர் மாதிரியான சென்ட்ரல் கவர்மெண்ட்னுடைய மெடிக்கல் காலேஜஸும் இந்த ஆல் இண்டியா கோட்டாக்கு கீழே வரும். இப்போ ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங்னு சொல்லி ரெண்டாவது விதமான கவுன்சிலிங் இருக்குது. இந்த ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் தமிழ்நாடுக்கு ஒரு கவுன்சிலிங் ப்ராசஸ் இருக்குது, கேரளாவுக்கு ஒரு கவுன்சிலிங் ப்ராசஸ் இருக்குது, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானான்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இந்த மாதிரியான செப்பரேட் கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்களோ அந்த மாநிலத்தில், அந்த நேட்டிவிட்டியில் நீங்கள் வந்து ஸ்டேட் கோட்டாவில், கவர்மெண்ட் கோட்டாவில் அப்ளை பண்ண முடியும். அதர் ஸ்டேட்டுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இப்போது கவுன்சிலிங் எப்படி நடக்கும்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் ரவுண்டும் ஸ்டேட் கோட்டாவுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்டும் கிட்டத்தட்ட ஒரே சீக்வன்ஸில் தான் நடக்கும். இதை சைமல்டேனியஸ் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இந்த சைமல்டேனியஸ் கவுன்சிலிங்னா என்ன சார் அப்படின்னா, கவுன்சிலிங் ஆல் இண்டியா கோட்டா உதாரணத்துக்கு ஜூலை மாதம் முதல் வாரத்தில் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வீக் ஆல் இண்டியா கோட்டா ஆரம்பித்த 4-5 நாட்களுக்கு அப்புறம் தமிழ்நாட்டினுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்டும் ஆரம்பிக்கும். அப்போ ஆல் இண்டியா கோட்டானுடைய ரிசல்ட் அண்ட் ரிப்போர்ட்டிங் டைமுக்கு வரும்போது தமிழ்நாடுடைய ரிசல்ட் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இப்போது இந்த இடத்துல ஆல் இண்டியா கோட்டாவில் ஒரு சீட்டு கிடச்சிருக்கு, அங்கே சேரலாமா, அல்லது தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு கிடச்சிருக்கு, இங்கே சேரலாமா அப்படிங்கிற டிசிஷனை நீங்கள் தாராளமாக எடுக்க முடியும். இந்த கவுன்சிலிங் ப்ராசஸை பற்றின தெளிவான ஒரு கைடன்ஸ் அப்படிங்கிறத மிஸ்பா கரியர் அகாடமி தொடர்ந்து பல வருடங்களாக நம்ம கொடுத்துட்டே வரோம். இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்னால் என்ன, இதில் எப்படி நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணுறது, தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற கவர்மெண்ட் ப்ரைவேட் காலேஜஸ்னுடைய ப்ரியாரிட்டி எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது, எது நல்ல காலேஜ், எந்த காலேஜுக்கு அப்புறம் எந்த காலேஜை வைக்கலாம், இந்த மாதிரியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை மிஸ்பா கரியர் அகாடமி இந்த மெடிக்கல் கவுன்சிலிங் அப்படிங்கிற கைடன்ஸில் நம்ம கொடுத்துட்டு வரோம். ஸோ இந்த இதில் உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், என்ஆர்ஐ கேட்டகரியாக இருந்தால் அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் தெலுங்கு மைனாரிட்டி, கிறிஸ்டின் மைனாரிட்டி, மலையாள மைனாரிட்டி போகிறீங்க, அல்லது ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு போகிறீங்க, அல்லது கம்யூனல் ரிசர்வேஷனில் எப்படி சீட்டை நம்ம கிளைம் பண்ணுறது, சாய்ஸ் ஃபில்லிங் கரெக்டாக பண்ணுறதுனால நமக்கு நல்ல கல்லூரிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது, அதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே மிஸ்பா அகாடமி டீம் அப்படிங்கிறது வந்து டேக் கேர் பண்ணிப்போம். இந்த கவுன்சிலிங் கைடன்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீட் கம்பெனியன் அப்படிங்கிற வெப்சைட்டில் நம்மளுடைய டீட்டெயில்ஸ் அவைலபிளாக இருக்குது. அல்லது நீங்கள் 9514444755 ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீட் மெடிக்கல் கவுன்சிலிங் கைடன்ஸ்னு மெசேஜ் அனுப்புங்க. அதனுடைய லிங்க்கை நம்ம உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். இட்ஸ் அ பெய்ட் சர்வீஸ், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதனுடைய கம்ப்ளீட் ப்ராசஸை நான் உங்களுக்கு மிஸ்பா அகாடமியினுடைய டீம் டேக் கேர் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த சீட்டுங்கிறது லிமிட்டடாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கவுன்சிலிங் ப்ராசஸில் ஆல் இண்டியா கோட்டா, ஸ்டேட் கோட்டா ரெண்டும் சைமல்டேனியஸாக நடக்கும்னு சொன்னேன் இல்லைங்களா. இப்போ உதாரணத்துக்கு ஒரு மாணவருக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி, உதாரணத்துக்கு கீழ்பாக் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருக்கு, தமிழ்நாட்டில் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருக்கு அப்படின்னா ரெண்டினுடைய ரிசல்ட்டும் இப்போ கைக்கு வந்துருச்சு. இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு இடத்துல தான் நீங்கள் சேர முடியும். நீங்கள் உங்களுக்கு எந்த கல்லூரி பிடித்திருக்கோ, எந்த கல்லூரி உங்களுக்கு விருப்பமாக இருக்கோ அந்த காலேஜில் நீங்கள் சேர்ந்துக்கலாம். மற்ற இடத்த நீங்கள் வந்து சேராமல் விட்டுறலாம். உதாரணத்துக்கு தமிழ்நாடு எம்எம்சி தான் உங்களுக்கு பெட்டராக தெரியுது, கீழ்பாக் ஆப்ஷனை விட தமிழ்நாடு எம்எம்சி வந்து தமிழ்நாடு கோட்டாவில் கிடைச்ச எம்எம்சி சீட் அப்படிங்கிறது வந்து பெட்டர் ஆப்ஷனாக உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா தென் டெஃபினெட்லி நீங்கள் ஆல் இண்டியா கோட்டா சீட்டை ஃப்ரீ எக்ஸிட்டில் விட்டுட்டு தமிழ்நாட்டில் உங்களுக்கு கிடைத்த எம்எம்சியில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். நீங்கள் கட்டின செக்யூரிட்டி டெபாசிட்டு அல்லது உங்களுக்கு எந்த விதமான இதுவும் இல்லாமல், எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் தாராளமாக வெளியே வந்துடலாம். இது கவர்மெண்ட் காலேஜுக்கு. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கெல்லாம் நல்ல மதிப்பெண்கள் நீங்கள் வச்சுருக்கிறீங்க, அரசு மருத்துவ கல்லூரிகளை எய்ம் பண்ணக்கூடிய மாணவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா ட்ரை டு டேக் அ சீட் இன் ஆல் இண்டியா கோட்டா. பிகாஸ் நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் எடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இன்னும் நிறைய சீட் அப்படிங்கிறது வேக்கண்ட்டாக உருவாகும். ஸோ அதில் எக்ஸ்ட்ரா மாணவர்கள் தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் காலேஜஸில் சேருவாங்க.
உதாரணத்துக்கு 100 சீட் ஆல் இண்டியா கோட்டாவில் இருக்குது, தமிழ்நாட்டில் 100 சீட் ஆல் இண்டியா ஸ்டேட் கோட்டாவில் இருக்குது அப்படின்னா இந்த 100ல் அட்லீஸ்ட் ஒரு 30 பேர் ஆல் இண்டியா கோட்டாவில் எக்ஸ்ட்ரா சீட் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த 30 மாணவர்கள் தமிழ்நாடு சீட் எடுக்கக்கூடிய 30 மாணவர்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் எடுத்ததுனால இன்னொரு 30 மாணவர்களுக்கு தமிழ்நாட்டில் சீட்டு கிடைக்கும். ஸோ இதுதான் ரியாலிட்டி. நீங்கள் தமிழ்நாட்டிலே சேர்ந்தீங்கன்னா தமிழ்நாடு மாணவர்கள் 100 மாணவர்களுக்கு தமிழ்நாடுனுடைய அரசு கல்லூரிகள் இடம் கிடைக்க போகுது. ஆனால் நீங்கள் இந்த 100 பேரில் 30 பேர் ஆல் இண்டியா கோட்டாவில் எடுத்துட்டாங்க அப்படின்னா 130 பேர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சேர்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். ஒருவேளை உங்களுக்கு பிடித்த கல்லூரி ஆல் இண்டியா கோட்டாவில் கிடச்சிச்சு அப்படின்னா அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது கொடுங்க. விச்எவர் த காலேஜ் தட் யூ லைக் அதை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். திஸ் இஸ் அப்ளிகபிள் ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டா ஆஸ் வெல். டீம்டு யூனிவர்சிட்டி ட்ரை பண்ணுறேன் சார் ஆல் இண்டியா கோட்டாவில், தமிழ்நாட்டில் மேனேஜ்மெண்ட் கோட்டா ட்ரை பண்ணுறேன், இந்த ரெண்டுலேயும் டிசிஷன் எடுக்க முடியுமானா தாராளமாக நீங்களும் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் ராமச்சந்திரா உங்களுக்கு கிடச்சிருக்கு அல்லது சவிதா உங்களுக்கு கிடச்சிருக்கு, அண்ட் தமிழ்நாடு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் உங்களுக்கு கேஎம்சிஹெச்சோ அல்லது வேலமாலோ கிடச்சிருக்கு அப்படின்னா இதில் உங்களுக்கு ஒரு வேளை ஃபீஸ் கன்சர்ன் நீங்கள் வச்சு பார்க்கலாம், ஃபீஸ் எங்கே கம்மியாக இருக்குன்னு பார்க்கலாம், காலேஜ் எது நல்லா இருக்குன்னு பார்க்கலாம், பேஷண்ட் ஃப்ளோ எங்கே ஜாஸ்தியாக இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வேரியஸ் ஃபேக்டர்ஸ் உங்களுக்கு பிடித்த கல்லூரியை நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஒருவேளை ஆல் இண்டியா கோட்டாவில் சேர்றதாக இருந்தால் தமிழ்நாடு சீட்டை நீங்கள் விட்டுறலாம், ஒருவேளை தமிழ்நாட்டில் சேர்றதா இருந்தால் ஆல் இண்டியா கோட்டா சீட்டை நீங்கள் விட்டுறலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. 2 கவுன்சிலிங்லேயும் நீங்கள் தாராளமாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதில் எந்த விதமான சட்ட சிக்கல்களும் கிடையாது. இதை நம்ம ஃப்ரீ எக்ஸிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு ஃப்ரீ எக்ஸிட் அப்படிங்கிற ஒரு அனுமதி அப்படிங்கிறது இருக்குது. அதை நீங்கள் தாராளமாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இது தவிர உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அந்த கேள்விக்குரிய பதில்களையும் நம்ம பார்க்கலாம். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு உங்களுடைய மெடிக்கல் கவுன்சிலிங் ப்ராசஸில் ஹெல்ப் பண்ணியிருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு உங்களுடைய டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணியிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா மறக்காமல் மெடிக்கல் கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரிகள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்காக நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.